சேந்தமங்கலம்ன்றது ஒரு வில்லேஜ். இந்த அடிப்படையில் வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புள்ஸும் உயர்ந்த இடத்துக்கு போகணுன்ட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனங்களை வழிநடத்துறதுல பெருமையாக இருக்குது. இதில் நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்துறது எனக்கு பெருமையாக இருக்குது. சாதாரணமாக ஒரு கஷ்டமான சூழல், இனிமேல் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நம்ம எந்த மாதிரி நம்மளை மேம்படுத்திட்டு அடுத்த லெவல் வந்ததை ஏற்றுட்டு இதிலிருந்து நம்ம எப்படி திருப்பம் டெவலப் ஆகணும் அப்படின்றது. ஒரு மரத்தை துண்டாக வெட்டிடுறோம், அந்த மரம் அதோட செத்து போயிடுறதில்ல, அதுலேருந்து ஒரு வேர் அடுத்து ஒரு வேர் அடுத்து ஒரு மரம் டெவலப் ஆகுதில்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த கடினமான சூழல் வந்தாலும் அந்த சூழலை எதிர்கொள்கிற மனப்பக்குவத்தை மாணவர்களுக்கு நம்ம குப்தா சார் சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே அது ரொம்ப மாணவர்களுக்கும் ஒரு எழுச்சியூட்டும் வார்த்தைகள். படிக்கிறதை எப்போனாலும் படிச்சிடலாம், அது நான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கினேன். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க பேரண்ட்ஸும் உங்களால் முடியும், நம்மளால் முடியாத விஷயம் யாராலையுமே முடியாது, அந்த மாதிரி ஒரு குறிக்கோளாக அந்த வார்த்தைகளை எடுத்துக்காங்க. என்னால் தான் முடியும், இந்த உலகத்தில் என்னால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு பாசிட்டிவான திங்கிங் உங்கள் மனசில் உருவாக்கினீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏராளமாக பவர் இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதாகவே மாறிடுவோம். அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த கல்வி நிறுவனங்களில் சேர்த்த நீங்களும் பெருமையாக எடுத்துக்கணும். இந்த சமுதாயம், குறிப்பாக சேந்தமங்கலம், நான் காவல் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று முதலில் இந்த காவல் நிலையத்துக்கு 3 ஆண்டுகள் ஆகுது. இந்த பகுதியில் பணி செஞ்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன். பெரிய கல்வி நிறுவனங்கள் கிடையாது, தொழில் நிறுவனங்கள் கிடையாது, எல்லாமே வில்லேஜ் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம விவேகா குழுமம் மாதிரி நம்மளுடைய கிராம மக்களுடைய மேம்பாட்டுக்கு தொடர்ந்து கிராம மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக குப்தா சார் தொடர்ந்து பணியாற்றி பல்வேறு வெற்றிகளை பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.